ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இந்த வீடியோ எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுறது? இன்னைக்கு நான் இந்த வீடியோ பற்றி இப்படி ஒருத்தரை பற்றி பேச போகிறேன். அவர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஒரு 32 வருஷமாக வந்து சினிமா துறையை ஆண்டிருக்காரு. இப்படிலாம் சொல்லி ஆரம்பிக்கலாமா? இல்லை நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்தே இன்ஸ்பயர் பண்ணி நம்மளும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய மோட்டிவேஷன்லாம் பண்ணி அப்படி நம்மளை கொண்டு போன வழிநடத்தி போன ஒரு அண்ணனா அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி அப்படி ஆரம்பிக்கிறதா, இல்ல வருங்கால தலைவர் அப்படி அதுக்காக வந்து வாழ்த்தி அப்படி ஆரம்பிக்கிறதா, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. இப்ப அவரோட ஸ்டைல்ல போயிருவோமா? ஓகே, ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட அண்ணன், என்னோட தளபதி, அவருக்காக இந்த ஒரு வீடியோங்க. ஜனநாயகன் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ரோர் அந்த கிளிம்ஸ் ஒன்று வந்திருக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். மெயின் இந்த வீடியோ வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன், இன்னைக்கு வந்து தளபதியோட பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஜய் சார், தளபதி விஜய் சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் பர்த்டே. எப்பவுமே வந்து ஜூன் 22 எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு பெரிய ஹைப் ஒன்று இருக்கும். அடுத்த படத்தோட அப்டேட்டு, அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட், இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கேன். ஹைப் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனாலும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. மேபி படம் நம்ம சினிமா லவர் அப்படிங்கிறதுனால இருக்கலாம். மற்றபடி வந்து ஒரு பெரிய ஹைப் எல்லாம், இதுக்கெல்லாம் காரணம் வந்து வேற ஏதோ இந்த பொலிட்டிக்கலாக அப்படி சொல்ல போறேன்னு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த பெரிய பெரிய ஹீரோஸோட படங்கள்லாம் கொடுத்த அந்த வைப் அந்த மாதிரிங்க. அதனால இது மேலேயும் ஒரு பயம் தான் இருக்கு தவிர, எப்படி வரப்போதோ, எப்படி நம்ம இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் இந்த பயத்துக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து இது லாஸ்ட் படம் விஜய் சாருக்கு. இது வந்து ஒரு கடைசி படம். ஸோ அதனாலே ஒரு பெரிய பயம் இருக்கு. இது ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக வரணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாக்குன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருவோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருந்து ஆரம்பி செம்ம கோட்டுங்க. போலீஸ் ஓ மாஸ் தலைவாடி. என்னடா அனி பீஜம் பின்னிருக்காரு. ஐ லவ் த ஃபாண்ட். லெட்ஸ் ரைட் டுகெதர். ஓகே, அந்த ஃபேன்ஸோட பல்ஸை நல்லா புரிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கு அந்த பிஜிஎம் ஆகட்டும், ஃப்ரேமிங் ஆகட்டும், எல்லாமே வந்து அந்த ஃபேன்ஸோட பல்ஸை நல்லா புரிஞ்சு பண்ணியிருக்காங்க. லிட்ரலி 1 minute 5 seconds நினைக்கிறேன் வீடியோ. ஸோ வெறித்தனமாக இருக்கு. அதோட ஒரு ஹானஸ்டாக சொல்லணும்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா வந்து நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் எல்லாம் வந்து பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. பகவந்த் கேசரி தெலுங்கு பாலையா, ஜெய் பாலையா அவர் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட ரீமேக்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோர் இந்த கிளிம்ஸும் பார்க்க வந்து அதை தான் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ மேபி அவர் இந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அப்படியே கூட இருக்கலாம். இல்லை அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி விஜய் சாருக்காக கொஞ்சம் மாற்றி அப்படி பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோப்ஃபுல்லி நம்ம ஃபேன்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி அப்படி வேற லெவலுக்கும். அதுக்காக வந்து பகவந்த் கேசரி ரொம்ப மோசமான படம் அப்படின்லாம் சொல்ல இல்லைங்க. அது அந்த அவருடைய அந்த ஸ்டார்டமுக்கு செம்மையாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அதுவும் அந்த பெண்களுக்காக அவர் பேசக்கூடிய அந்த ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ
அந்த மாதிரி டைலாக்ஸ் இந்த படத்துல இருந்தா பிச்சிக்கும். அதான் சொல்ல வரேன். அப்படி அது அதுல இன்ஸ்பயர் ஆகி விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி அப்படி கொஞ்சம் மாற்றி அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கு. அந்த மீசை தான் முறுக்கி எந்த கத்தியில எடுத்து முறுக்கி வர்றதெல்லாம் வேற லெவல். அதான் பல்ஸ் தான், ஃபேன்ஸோட பல்ஸை நல்லா புரிஞ்சு செம்மையா பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து அந்த பூல கத்தி கீழே இருக்கிற அந்த ஷாட் வந்து எனக்கு லியோ அந்த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று வந்தது இல்லை, டைட்டில் ரிவீல் டீசர்ட்னு நினைக்கிறேன், அதுல அந்த சாக்லேட் அந்த இது ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி அந்த வில் சுத்தும் போது தளபதியோட ஃபேஸ் என்ட்ரு ஆகுறது சேம். அதே லியோல ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும், கத்தியை சாண பிடிக்கிற மாதிரி, அதை ஞாபகப்படுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து ரிசம்பிள்ஸா நிறைய அங்கங்க இருந்தாலும் இது அந்த போலீஸ் ட்ரெஸ்ல அவர் பார்க்கும்போது அவருக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் போலீஸா நடிச்ச எல்லா படமும் பவர்ஃபுல்லான ஒரு படம். இதுவும் கண்டிப்பா அடிக்கும் நம்புறேன். அடிக்குங்க. ஓகே, வீடியோ நல்லா இருக்கு. ஒரு ஃபேன் பாயா எனக்கு ஹாப்பி பார்த்ததுல. ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேனா எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதான் சொல்லணும். நல்லா இருக்கு. பிஜிஎம் மணி வந்து செமையா பண்ணியிருக்காரு. ஃப்ரேமிங்ஸா சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல வந்து இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது வந்து லூப் மூட்ல போகுங்க, கண்டிப்பா லூப் மூட்ல போகும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. பை. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே விஜய் சார்.